Hi guys, welcome back to our vlog channel. மதுரை ஜங்ஷனில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ட்ரெயின் ஜேர்னியை. இதுக்கப்புறம் ட்ரெயின் ஜேர்னி வருமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் ஜேர்னி கண்டிப்பாக பண்ணுவோம் நம்ம சேனலில். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. என்ன ட்ராவல் வாக்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரை செல்லக்கூடிய அந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் வாக் இருக்கும்போது ஃபுல் ஜேர்னி நம்ம பண்ண போகிறோம். மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும். உங்களுக்கே தெரியும், நிறைய யூடியூபர்ஸ் அந்த ட்ரெயின் ஜேர்னி பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சேனல் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நம்ம சேனலில் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் தான். ஆனால் ராமநாதபுரம் வரைக்கும் தான் போகும். ராமேஸ்வரம் ஏன் போகுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ராமநாதபுரம் வரைக்கும் தான் போகும், ராமேஸ்வரம் போகாது. எந்த ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கீழ்மதுரை, சிலைமான், பரமக்குடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானாமதுரை வழியாக நம்ம ராமநாதபுரம் ரீச் ஆகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா லேட்டாக தான் மதுரைக்கு வந்தோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா 12 ஆகுது. 12:30க்கு நம்ம ட்ரெயின் இங்கேருந்து மதுரையிலேருந்து டிபார்ட் ஆகும். 2:24க்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம ட்ரெயின் ட்ரெயின் வந்துருச்சு போல். 3rd பிளாட்ஃபார்மில் அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரெயினை. ஸோ இன்ஜின் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு டீசல் லோகோ தான் ஃபுல் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச். அன்ரிசர்வ்டு கோச் லாஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அனுவரத் எக்ஸ்பிரஸ். ஃபைனலி நம்ம ட்ரெயின் கிட்ட வந்தாச்சு. மதுரை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ராமநாதபுரம் வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருந்தேன். ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து நடந்து வந்திருக்கோம். எனக்கு ஒரே டவுட்டு, இந்த ட்ரெயினாக ராமேஸ்வரம்னு எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாருமே ஹிந்தி வடக்கன்ஸாக இருந்ததுனால ஒரே ஒரு அண்ணன் கேட்டேன், தமிழ்காரன் இருந்தாங்க, அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே இது ராமேஸ்வரம் வண்டியான்னு கேட்டேன். கரெக்டாக சொல்லிட்டாரு. 12:30க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகுது. மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு நடந்து போகணும் இன்ஜின் ஸ்டார்ட்ஸ் பார்க்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு டீசல் லோக்கோ ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ ஃபுல் பண்ணிட்டு இருக்குது. சரியாக தெரியல, முன்னாடியே பார்த்துடலாம் வாங்க. இந்த ட்ரெயினுக்கு நிறைய ரேக் ஷேரிங் இருக்குது போல். மதுரையிலேருந்து போடி போகிற ட்ரெயின், போடியிலேருந்து மதுரைக்கு வந்து மறுபடியும் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போய் மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற ட்ரெயின். ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 11 கோச்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு SLR, பேக்கில் ஒரு SLR கொடுத்துருக்காங்க. மற்ற 9 கோச்சஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜென்ரல் கோச்சஸ் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதுரை ஓகோ எக்ஸ்பிரஸ். இன்னும் லோக்கோ அட்டாச் பண்ணுவாங்க இருக்காங்க. அந்த அங்கேருந்து கொண்டு வராங்க பாருங்கள். அந்த இன்ஜின் தான் எனக்கு தெரிஞ்சு அட்டாச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எலக்ட்ரிக் இன்ஜின். மதுரை ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ் via மானாமதுரை ஜங்ஷன், பரமக்குடி will leave from platform number 3, 12 hours 30. ஒரு அண்ணாக்கிட்ட கேட்டேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவர் தான். அவர்கிட்ட கேட்டேன் என்னென்னா, இந்த இப்போ ஒரு லோக்கோ ஒன்று பார்த்தோம் பார்த்திங்கன்னா, வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ. அந்த லோக்கோ வந்து கிடையாதான், ஒரு டீசல் லோக்கோ தான் இந்த எக்ஸ்பிரஸை ஃபுல் பண்ணுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் எந்த டீசல் லோக்கோன்னு. மணி பார்த்திங்கன்னா இங்கே 12:15 ஆக போகுது. சீக்கிரம் எடுக்கிறாங்களா இல்லை டிலே பண்ணுறாங்களா பார்க்கலாம் வாங்க.
நான் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டோரி டிக்கெட் தான் எடுத்துருக்கேன். இங்கேருந்து மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் 25 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மதுரை லோக்கோ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் போய் நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பே 12 ஆயிடுச்சுன்னு லோக்கோ அட்டாச் பண்ணாமல் இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. ராமநாதபுரத்தில் போய் உங்களுக்கு என்ன லோக்கோன்னு காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக போனால் திருநெல்வேலி, இந்த பக்கம் லெஃப்ட்டில் போனால் ராமநாதபுரம், ராமேஸ்வரம். அந்த லைன் பார்த்தீங்கன்னா தேனி லைனு, தேனி போடி லைன். இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷனில் இருக்குது கீழ்மதுரை, சிலைமான், பரமக்குடி, மானாமதுரை வழியாக நம்ம ராமநாதபுரம் போய் ரீச் ஆகணும். ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிறதுனால ஸோ இப்போ அங்கே ட்ரெயின் அலோடு கிடையாது. ராமநாதபுரம் வரைக்கும் தான் போகும். இந்த மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வரைக்கும் போகும். இதுவே இந்த பெரிய எக்ஸ்பிரஸ், சேது எக்ஸ்பிரஸ், கோட்மேன் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்டபம் வரைக்கும் போகும். கீழ் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து டிபார்ட் ஆகியாச்சு நம்மளோட மதுரை ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ். சிலைமான் ரீச் பண்ண போகிறோம். ஆன் திருப்புவனம்.
கைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிராசிங் இருக்குது. நம்ம ஆப்போசிட் வண்டியான ராமநாதபுரத்துலேருந்து மதுரைக்கு வரக்கூடிய இதே எக்ஸ்பிரஸ் தான் மானாமதுரைக்கு நமக்கு கிராசிங் போடாமல் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெயின் அங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்ம ட்ரெயின் கிராஸ் ஆனால் தான் அது வீட்டு கிராஸ் ஆக முடியும். மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் போகலான்னு நினச்சேன். அது நடக்கலை. நம்ம பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேயே இறங்கிட்டோம். உங்களுக்கே போர் அடிச்சு போயிருக்கோம். என்னடா அடிக்கடி இதே வேலையை சொல்லிட்டு இருக்கான், ராமநாதபுரம் வரைக்கும் தான் போகணும், ஆனால் சொல்லி ஆகணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் இந்த விஷயம். ராமநாதபுரம் வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் போகணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானாமதுரை ஜங்ஷன் தான். அங்கே தான் நம்ம தலைவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம கிராசிங்காக. Arriving on Sodiur. கைஸ் பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்திரக்குடி அண்ட் ராமநாதபுரம் ஸ்டேஷன் தான்.
கைஸ் ராமநாதபுரம் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். சத்திரப்படி தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஸ்டேஷன் தான். கைஸ் ராமநாதபுரம் ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரண்ட்டில் போய் என்ன லோக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. கைஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ட்ரெயினில் நம்ம ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லோக்கோ ஷார்ட்ஸ்லாம் காட்ட முடியல, அதுக்குள்ளே ட்ரெயின் வந்து மூவ் பண்ணிட்டாங்க நான் பேக்லேருந்து வரதுக்குள்ளே. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவலாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.